ஏ சின்ன பொண்ணு, உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏ நாலு முடி என்ன விடு, கீழே விடு நாலு முடி. டெய்லி காலைல சண்டைக்கா வரா? ஐயோ என் குறுக்கெலும்பு உடச்சிட்டாலே. ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன் இடுப்பு எலும்பு உடைக்கிறேன் பாரு. ஏ சின்ன பொண்ணு நில்லு. ஓ கனவா? இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு வீட்டு வாசல குப்பையை போடட்டும். நிஜமாவே அவளை அடிக்க போறேன். இந்த கனவை நினைவாக்க போறேன். என்ன குப்பையா கிடக்கு? தினமும் பெருக்கி அள்ளிட்டு தான் இருக்கேன். விடிஞ்சு வந்து பார்த்தா வீட்டு வாசலெல்லாம் ஒரே குப்பை. குனிஞ்சி பெருக்கி பெருக்கி முதுகு தான் வலிக்குது. இவ்வளோ ஆசைக்கு மரத்தை வளர்த்துறாள்வ. குப்பையெல்லாம் நான் பெருக்கி அள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு நாளாச்சும் அவ பெருக்கிறாளா? ஏன் வீட்டுக்கு நேராக வர கிளைய விடுனாலும் கேட்க மாட்டுக்கா. குப்பையை அள்ள முடியலம்மா. அவ வீட்டு முன்னாடி குப்பையாவது பெருக்கி அள்ளணும். அதுவும் கிடையாது. காற்றுல அடிச்சு எல்லாம் இங்கே தான் வருது. ஒரு நாளைக்கு 2 வேளை பெருக்கினாலும் முத்தம் புள்ள குப்பையாக தான் இருக்கு. தினமும் காலையில் மாடு மாதிரி கத்துனாலும் காதுலயே வாங்க மாட்டுக்கா. ஏ சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, நான் கத்துறது உன் காதில் கேட்குதா என்ன? என்ன நாலு முடி ஏன் கத்துறா? நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேனே, உனக்கு கேட்குதா என்ன? ஏன் நாலு முடி, மாடு தானே கத்துது, எதுக்கு வரணும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். மாடு கத்துதா? நீ தானே சொன்னா தினமும் மாடு மாதிரி கத்துறேன், அவ காதுல கேட்கலன்னு. மாடு தானே கத்துதே, எதுக்கு கேட்கணும்னு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டேன். இந்த வக்கனையான வாய் பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. இந்த மரத்தை எதுக்கு வச்சா நீ? மரத்தை எதுக்கு வச்சேனா? மழை பெய்யுதே, என்னைக்காவது மழை ஏன் பெய்யுதுன்னு கேட்டியா? இந்த மரம் வச்சதுல உனக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்டே சொல்லுது வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோன்னு. அவிய சொன்னாவே இவிய சொன்னாவன்னு மரம் நட்டா மட்டும் போதாது. அதுல இருந்து வர குப்பையை நீ தான் அள்ளணும். நாலு முடி, நான் மரத்தை வச்சேன், அது வளர்ந்துட்டு குப்பையை வந்து என்னால அள்ள முடியாது பாத்துக்க. அள்ள முடியாதா? அள்ள முடியாத எதுக்கு மரத்தை வளர்த்தா? நீ குப்பையை அள்ளிடாத. என் வீட்டு வாசல்ல ஒரே குப்பையா கிடக்கு. குப்பையை அள்ள முடியலாம் அல்லாத. ஏன் என்ன அழுங்க? நீ மரம் வளர்த்ததுனால என் வீட்டு முன்னாடி குப்பையா இருக்கு. அப்புறம் ஒன்று தான் அள்ள சொல்லுவாவ. ஒன்று நீ பெருக்கி குப்பையை அள்ளிரு, இல்லைன்னா இந்த மரத்தை வெட்டிரு. ஓ, நான் கஷ்டப்பட்டு மரம் வளர்ப்பேனா? இவன் வெட்டுனா உடனே வெட்டிடுவாவ. அதெல்லாம் வெட்ட முடியாது நாலு முடி. இன்னும் தண்ணி ஊற்றி பெருசா வளர்ப்பேன். ஆ, நல்லா தண்ணி ஊற்று வள. நீனும் நல்லா வளர்ந்தா மண்டி. அந்த மரத்தையும் நல்லா பெருசாக வளர்த்து வை. அதுலேருந்து அவ்வளோ இலை உளும். ஒரு நாள் குப்பையை பெருக்கி அள்ளிடாத. உன் வீடை பார்த்தா வீடு மாதிரி இருக்காது, காடு மாதிரி இருக்கும். வீடோ காடோ எது மாதிரினாலும் இருந்துட்டு போகுது, உனக்கு என்ன? வசந்தி, சின்ன பொண்ணு, என்னம்மா இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஒன்றும் இல்லைக்கா, நானும் வசந்தி பேசிட்டு இருக்கோம். கோமதி அக்கா, இவகிட்டலாம் நான் பேசிட்டு இல்லக்கா, சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். சண்டையா? என்னாச்சுமா? யார் 2 பேரும் சண்டை போடுறிய? கோமதி அக்கா, என் வீட்டு முன்னாடி பாருங்கக்கா, எவ்வளோ குப்பை கிடக்கு. நான் தினமும் கூட்டி பெருக்கி அழதாக்கா செய்கிறேன். இவ மரத்துல இருந்து அவ்வளோ குப்பை உழுது. அவளும் அவள் வீட்டு முன்னாடி பெருக்கலாம்லாக்கா, பெருக்கவே மாட்டுக்கா. காற்றுல அவ்வளோ குப்பையும் திரும்ப என் இடத்துலயே வந்து உழுதுக்கா. ஒரு நாளைக்கு நான் எத்தனை வாட்டிக்கா பெருக்க முடியும்? ஆமா வசந்தி, நான் தினமும் பாக்குறேன்ல, நீ காலையும் சாயங்காலமும் கடந்து முத்தத்தை பெருக்க தான் செய்யறா. ஆமாம் கோமதி அக்கா, நானும் பெருக்கி தான் பார்க்கேன். குப்பை தான் குறையவே மாட்டுக்கு. ஏன் வளர்ந்த மாடு அவ தான் டெய்லி பெருக்கிறாளா? நீயும் கொஞ்சம் பெருக்குனா என்னையா? ஏ களக்குருவி, நீ சும்மா இரு. என்னாலாம் குனிஞ்சு பெருக்க முடியாது. நீ வேணா தினமும் வந்து பெருக்கி விடு. ஆ, நல்லா பெருக்கிறாவே. நீ மரத்தை வளர்ப்பா, குப்பையை இவா பெருக்குவா. உங்க இடத்துக்கு சண்டை வந்தா நான் வந்து பெருக்கணுமோ? உன்னாலையும் பெருக்க முடியாதுல, அப்படி சும்மா இரு. பாத்தியில கோமதி அக்கா, இவ எப்படி பேசுறான்னு. தினமும் இப்படி தாங்க பேசி சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு நாளும் அவளும் பெருக்க மாட்டா. என் வீட்டு முன்னாடி குப்பையாயிட்டே கிடக்குக்கா. நானும் எத்தனை வாட்டி தான் பெருக்க முடியும்? இந்த மரத்தை விட்டுனா கேட்கவே மாட்டுக்காக்கா. இன்னைக்கு எனக்கு முடிவே தெரிஞ்சாவணுக்கா. தினமும் என்னால் கடந்து கத்த முடியாது. வசந்தி, நான் அவட்ட பேசி பாக்கேமா? இல்லை கோமதி அக்கா, அவள் யார் பேசினாலும் கேட்க மாட்டா. அவளை தினமும் பெருக்க சொல்லுங்க, இல்லைன்னா இந்த மரத்தை வெட்ட சொல்லுங்க. ஆ, நல்லா வெட்டுவாவல. கஷ்டப்பட்டு மரத்தை வளர்த்துட்டு வெட்டுறாவலாம். நான் மரத்தை வெட்ட சொல்லலை, நீ பெருக்கி குப்பையே அள்ளு. குப்பையெல்லாம் என்னால அள்ள முடியாதுப்பா. இவ்வளோ காஸ்ட்லியா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு யாராவது முத்தத்தை பெருக்குவாவலா? பெருக்காத, அப்போ இந்த மரத்தையாவது வெட்டு. சின்ன பொண்ணு, இப்படி பேசாதம்மா. மரத்தை வளர்த்தா மட்டும் போதாதுமா, அந்த குப்பையை நம்மளும் அள்ளணும். இத்தனை நாளா வசந்தி பெருக்கி அள்ளலாமா? இனி நீ தினமும் பெருக்கி அள்ளு. கோமதிக்கா, என்னால முடியாதுக்கா. அதெல்லாம் முடியுமா? முடியும் நினைச்சா எல்லாம் முடியும். நீ தினமும் பெருக்கி அள்ளுமா, வீடு சுத்தமா இருக்கும். சரி கோமதிக்கா, நீங்க சொல்றீல்ல, அதனால நான் பெருக்கி அள்ளுறேன். வசந்தி, இப்ப சந்தோஷமாமா? ஆமாம் கோமதி அக்கா, நீங்கள் சொன்னதுனால அவள் பெருக்கிறேன்னு சொல்லிட்டா.
இல்லைன்னா இவன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். என்னது கம்ப்ளைண்டா? என்ன இது தண்ணி சொட்டு சொட்டா வடிச்சிட்டுல கிடக்கு? ஆமா வளர்ந்த மாடு, தண்ணி பிடிக்க வந்தா இங்கேயே நிக்க வேண்டியதான் கிடக்கு. வேற எந்த வேலையும் செய்ய முடியல. ஆமா கலக்குருவி. 7 மணிக்கு தண்ணி பிடிக்க வந்தேம்மா. இப்பதான் பைப்புல குடத்தையே வச்சிருக்கேன். குடம் நிறையறதுக்குள்ள மணி 12 போல இருக்கே. ஆமா லட்சுமி, ரொம்ப நேரமாவும் நினைக்கேன். நான் அடுப்புல வேற சோத்து போட்டேனே. இந்த சத்தியா பிள்ளை என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துருக்க மாட்டா. இக்கா நீங்க வந்த நேரத்துக்கு சுவாரி இப்ப குழஞ்சு போயிருக்குமே. ஆமா சின்ன பொண்ணு, பிள்ளைகளுக்கு வேற இன்னும் சாப்பாடு எதுவுமே செய்யலம்மா. லட்சுமி பிடிச்சதை நான் பிடிக்கட்டா, நீ எனக்கு அடுத்தாப்புல பிடிக்கியாமா? என்ன கோமதிக்கா உங்களுக்கு இல்லாமையா? இதெல்லாம் கேட்கணுமாக்கா? வாங்க வந்து பிடிச்சுக்கோங்க. ஏ சின்ன பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ்மா. கோமதிக்கா என்ன குழம்புக்கா வைக்க போறிய? ஏ சின்ன பொண்ணு, ஒரு அடுப்புல சோத்தை வச்சுட்டு இன்னொரு அடுப்புல குழம்ப கூட்டி போட்டு தாமா வந்தேன். போகும்போது எல்லாம் ரெடியா இருக்கும் பார்த்துக்க. பிள்ளைக்கு முட்டையை ஆம்லேட் போட்டு மட்டும் கொடுத்தேன், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவேன். அப்படியே கோமதிக்கா, நான் என் வீட்டுல எதுவுமே செய்யல பாத்துக்கா. நீங்களே பாத்தீங்களா, இந்த வளர்ந்த மாடி எதுவுமே செய்யாம இருந்திருக்கா. அதான் கோமதியக்காவை தண்ணி பிடிக்க முன்னாடி விட்டுருக்கா. இப்ப நீங்க ஆனா பாருங்களா, கோமதியக்காட்ட நேக்கா பேசி குழம்பு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவா. கோமதிக்கா வெறும் ஆம்லேட் போட்டு கொடுத்தா பிள்ளை எப்படிக்கா திங்கும்? பள்ளிக்கூடத்துல மத்தியானம் திங்கும் போது சூடு வேற ஆறி போயிருக்கா. ஆம்லேட்டு நல்லா சுட சுட தின்னாதானே நல்லா இருக்கும். ஆமாம்மா, சத்தியா கூட ஆம்லேட் போட்டு கொடுத்தா தின்னுட்டு பார்த்துக்க. காத்தி திங்கவே மாட்டான். எப்போ கொடுத்தாலும் பாதி முட்டையை மீதி தான் எடுத்துட்டு வரான். அதான்க்கா வீட்டை சுட சுட கொடுப்போம் பத்தியலா தின்னுக்கிடும். அங்க போய் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குமா, பிள்ளைகள் தின்னுக்கிடாதுக்கா. வேற ஏதாவது காய்கறி கூட்டு வைங்க. காய்கறி கூட்டா? வெண்டைக்காய் இருக்கு, கேரட்டு பீன்ஸ்னு எல்லாம் கிடைக்குமா? ஏதாவது ஒன்று வெட்டி வச்சு கொடுத்துருவான். ஏ கோமதிக்கா, கேரட்டு பீன்ஸுன்னு அதெல்லாம் வெட்டத்துக்கு நேரம் ஆகலக்கா. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வறுத்து கொடுங்களாம். வேலை செய்யக்கும் ஈஸியா இருக்கும். பிள்ளைகளும் ஆசையா தின்னுட்டு வந்துடலாம்க்கா. அட ஆமா சின்ன பொண்ணு, என் பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா? கோமதிக்கா என் அவளும் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தா நல்லா தும்பாக்கா. அப்படியாம்மா? அப்ப நான் உருளைக்கிழங்கு வறுக்கும்போது உன் பிள்ளைக்கும் கொஞ்சம் தரவா? கோமதிக்கா உருளைக்கிழங்கு மட்டும் இல்லக்கா, சோறு கூட்டு குழம்புன்னு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்கக்கா. அவளுக்கு ஒரு டின் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து விட்டுருதேன். மீதி இருக்கிறத நான் மத்தியானத்துக்கு தின்னுக்கிறேன்க்கா. காலையில தண்ணி பிடிக்க வந்தேன் பாத்தீங்களா, எதுவுமே செய்ய முடியல. ஏன் சின்ன பொண்ணு, குழம்பு கூட்டுலாம் தந்துடுவேம்மா. சோறு ஒரு நேரத்துக்கு தான் எங்களுக்காக வடிச்சிருக்கேன் பார்த்துக்க. அது மட்டும் நீ கொஞ்சம் வச்சுக்கிறியா? என்னக்கா நீங்க இப்படி இருக்கிய? ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டு போங்க மாட்டீங்களா? இல்லைம்மா சின்ன பொண்ணு, பிள்ளைகள் சுட சுட தான் சோறு தங்க ஆசைப்படும் பார்த்துக்க. அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொங்கிக்குவேன். சரி சரி பரவாயில்லக்கா, கொஞ்சம் கூட்டையும் குழம்பையாவது தாங்க. அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் தாரேன். திரும்பி இந்த பக்கமாக நின்றுபிடுவோம். இல்லை நைட்டுக்கு என்ன செய்ய போறியோ அதையும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டுவிடுவா. இந்த கோமதி அக்கா எப்படி இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா போட்டு பொங்கினாதான் என்னையா கரெக்டா 4 பேர் தான் பொங்குவா போல. சரி குழம்பு கூட்டும் போது தாராவில கிடைச்ச வரைக்கும் லாபம். பாத்தியல அந்த அக்காட்ட எப்படி கூட்டும் குழம்பு வாங்கிட்டானே. ஏ கலக்குருவி, நீ சோறு பொங்குனியா? இல்ல இல்ல, சோறெல்லாம் ஒன்றும் பொங்கல. பிள்ளைகளுக்கு கடையில தான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எப்பா நம்ம இந்த பக்கம் திரும்பிடுவோம். இல்லைன்னா கடையில நாளைக்கே வாங்கித்தான் நம்மகிட்ட கேட்டுருவா. 2 பேரும் நல்லா சரியான ஆளாதான் இருக்கவ. அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி பைப்பை பத்தி திரும்பிட்டாவல. இன்னைக்கு நேரமே சரியில்லையே, வீட்டுல போய் சோற வேற பொங்க வேண்டியது இருக்க. கோமதிக்கா, நேத்து வளையல்காரர் வந்தாரக்கா, நீங்க ஏன் வளையல் வாங்க வரல? வீட்டை கழுவிட்டு இருந்தேன் லட்சுமி, அதான் வர முடியலம்மா. அதனால என்னக்கா, சத்தியா வர செஞ்சிருந்தா அவளுக்கு பிடிச்சதை வாங்கியிருப்பாள்ல. நீ வேற லட்சுமி, நான் வீடை கழுவிட்டு இருக்கேன், நீ போய் வளையல பாருமா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அம்மா காசு கொடுத்து வாங்கி தரேன், போய் பாருங்க. எனக்கு வளையலே வேண்டாம்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. பாத்தியா லட்சுமி, என்னத்த சொல்ல, டிவி மட்டும் போதுமா, வேற எது மேலேயும் ஆசை கிடையாது. கோமதிக்கா ஏன்க்கா சத்தியாவை அப்படி சொல்றிய? அவ இன்னும் நல்லா படிக்கிற பிள்ளைக்கா. ஏ சின்ன பொண்ணு, படிக்க மட்டும் தான் செய்யற சின்ன பொண்ணு, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டா. சரி விடுங்கக்கா, வளர வளர சரியாயிருவா. தண்ணி பிடிக்க வந்தால் இங்கே ஒரே கூட்டமாலாம் இருக்கு. இவ்வளோ 3 பேரையும் தாண்டி எப்படி தண்ணி பிடிக்க? பைப்பில் தண்ணி ஒழுக்கிக்கிட்டுலாம் கிடக்கு. லட்சுமி, நீ வளையல் வாங்கினியா? ஆமா கோமதிக்கா, கண்ணாடி வளையல்லாம் நல்லா இருந்துக்கா. நான் எனக்கும் என் மகளுக்கும் கொஞ்சம் வாங்கினேன். 3 பேரும் நின்று நல்லா கதை முடியாள்வ. நம்ம நைஸாக முன்னாடி போய் குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிருவோம். கோமதிக்கா அந்த 4 முடிய பாத்தீங்களா? நம்ம இத்தனை பேர் வரிசையில நிக்கோம், முன்னாடி போய் கொண்டு குடத்தை வைக்க பைப்புல. ஆமா சின்ன பொண்ணு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் வசந்தி, நீ என்ன பண்ற? ஐயையோ, பார்த்துட்டாவளோ? கோமதியக்கா, தண்ணி பிடிக்க வந்தீங்களோ? நாங்க தண்ணி பிடிக்க வந்திருக்கோம், உனக்கு தெரியலனே? பைப்ல ஏன் குடம் இருக்குல்ல, அதே என்ன விட்றா? அதுவுமா உன் கண்ணுக்கு தெரியல? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தீல்ல, அதான் நானே குடத்தை கொண்டு வைக்க வந்தேன். பேசிட்டு தான் இருந்தோம், இன்னும் நாங்களாம் தண்ணி பிடிச்சப்ப நீ குடத்தை கொண்டு வைக்க? ஏ லட்சுமி, நீங்களாம் பேசிட்டு இருந்தோன்னு தண்ணி பிடிச்சிப்பேன்னு நினச்சேன், அதான் குடத்தை எடுத்து வைக்க போனேன்.
தண்ணி பிடிச்சா குறைய பைப்ல இருக்க போகுது. காலையில இருந்து தண்ணி பிடிக்கிய, ஒரு 4 குடம் தண்ணியே பிடிக்காம இருந்தியே. இவ்வளவு நேரமா தண்ணி எடுத்து உங்க வீட்டுல தானே ஊத்தி நிறச்சிய. அப்புறம் நான் பிடிக்க வந்தா மட்டும் என் தண்டைக்கு வர. ஓ, தண்ணி ஊத்தி நரைச்சோ நீ பார்த்த. ஏன் வசந்தி, தண்ணி மெதுவா வருது நீ பார்த்துட்டு தானே இருக்க. பிறகு எப்படி தண்ணி எடுத்து ஊத்தி நரைக்க முடியும்? கோமதிக்கா, தண்ணி இப்போ நிக்க போதில்ல, அதான் மெதுவா வருது. நீங்க காலையில இருந்து வேகமா வரும்போது பிடிச்சிருப்பியல்ல. ஏன் வசந்தி, தண்ணி வந்த நேரத்துல வந்து இப்படிதான் வருது. நான் 7 மணில இருந்து இவ்வளவு நேரமா நின்று பிடிச்சிருக்கேன். இப்பதான் குடத்தையே பைப்ல வச்சிருக்கேன். அது நிறையறதுக்கு கூட நீ பொறுக்க மாட்டுக்கா. எம்மம்மா, இவ்வளவு நேரம் நின்று பிடிச்சியல்ல, ஒரு குடத்தை வைக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி சண்டைக்கு வரீங்க 3 பேரும்? ஏன் 4 முடி பார்த்து பேச பார்த்துக்க. நாங்க ஆளுக்கு ஒரு குடம் கூட இன்னும் பிடிக்கல. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி வாய் கூசாம போய் சொல்றா? இவ்வளவு நேரம் தண்ணி வந்திருக்கு, ஒரு குடம் கூட பிடிக்கலன்னு சொல்றா. நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் வசந்தி, பிடிச்சா பிடிச்சோம் சொல்ல போற வசந்தி. நாங்க இவ்வளவு நேரமா காத்துட்டு தான் நிக்கோம். தண்ணி இப்படி மெதுவா வந்தா எப்படி நிறைய குடம்? பிள்ளைகளுக்கு பல்லெடுத்து சோறு கூட பொங்கி கொடுக்காம நின்றுட்டு இருக்கோம். நீ நடுவில் வந்து குடத்தை வைக்க. ஏன் பிள்ளைகள் தானே பள்ளியெடுத்துக்கு போகுது, நானும் வீட்டில் வேலைலாம் செய்யணும்ல. அப்புறம் நான் எப்போ தண்ணி பிடிக்க? ஏன் வசந்தி, வரிசையில் இல்லை, நாங்களே பிடிச்சதுக்கு அப்புறம் பிடி. நீங்களாம் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்கணும்னா தண்ணி போயிரும்ல. தண்ணி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன் 4 முடி தண்ணி பிடிக்கும்னா நீ அப்பவே வந்திருக்கணும் பார்த்துக்க. நடுவில் வந்து சண்டையை போட்டுருக்கீங்க. உங்க 3 பேர்கிட்ட பேச முடியுமா? எவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றி நிறச்சாலும் தண்ணி வரல பத்தலைன்னு சொல்லுங்க. வசந்தி, பார்த்து பேச பார்த்துக்க. எங்க 3 பேருக்கு மட்டும் சண்டை போடுறதா வேலையோ? நாங்க கிட்ட வேலை நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, உங்க 3 பேருக்கு வேற என்ன வேலை? தண்ணி பிடிக்க வர நேரம்ல என் சண்டைக்கு தான் வரிய. வசந்தி, ஒழுங்கா பேசு வசந்தி. சண்டைக்கு நாங்களாம் வரல, நீ தான் நல்லது தண்ணி பிடிக்கிற, அதான் சண்டை வருது. உங்களுக்குலாம் ஒரு பொறுமையே கிடையாதுப்பா. இவ்வளோ நேரம் தண்ணி பிடிச்சிருக்கோமே, ஒருத்தி வந்து அவளுக்கு பிடிக்க கொடுப்போன்னு நினைக்கிறீங்களா? இப்பவுமே என்ன சண்டைக்கு தான் வரிய. ஏன் 4 முடி முடிய பிச்சு எரிஞ்சிருவேன் பார்த்துக்க. இவ்வளவு நேரம் தண்ணி வந்து என்ன பிரயோஜனம்? 2 குடம் தான் நடந்திருக்கு. அதுலயும் ஒரு குடத்தை வந்து ராமலட்சுமி எடுத்துட்டு போயிட்டா. நல்ல கதை சொல்லுங்க. அவ தண்ணி எடுத்துட்டு போயிட்டா, இவ தண்ணி எடுத்துட்டு போயிட்டான்னு. என்னை மட்டும் தண்ணி எடுக்கவே விட்டுறாதீங்க. எங்க வீட்டில் நாங்கள் யாரும் குளிக்க மாட்டோமா, தண்ணியை குடிக்க மாட்டோமா, சமையலுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோமா? உங்களுக்கு மட்டும் தான் தண்ணியா? தண்ணி எல்லாருக்கும் தான் விட்றாவ, நானும் தான் வரி கட்டுறேன். வசந்தி, தண்ணி எல்லாருக்கும் உள்ளதுதாம்மா. தண்ணி விட்ட உடனே வந்து பிடிக்க வரணும். வரிசையில் நின்றுதாம்மா பிடிக்கணும். நாங்களும் அப்படிதான் நின்று பிடிக்கிறோம். உனக்கு மட்டும் என்ன? கோமதிக்கா, இவ்வளோ நேரம் நீங்கள் பிடிச்சீங்களாக்கா? நான் வந்து நடுவில் கேட்டேனா? தண்ணி இப்போ நிற்க போதில்ல, நான் பிடிக்கிறேன், வழி விடுங்க. ஏன் வசந்தி, உனக்கு சொன்னா புரியுதா என்ன? தண்ணி இவ்வளவு நேரம் வந்தாலும் குடமே நிறையலையே. அது எப்படி நிறையும்? தண்ணி பிடிச்சிட்டமேன்னு மன திருப்தி உனக்கு இல்லை, வேற குடம் எப்படி நிறையும்? எத்தனை குடத்தை எடுத்து ஊற்றினாலும் நிறையாது. ஏன் 4 முடி, நீ அடி வாங்க போற? அடிக்க வந்துருவியோ? நியாயத்தை கேட்டால் அடிக்க வரானே. எது நியாயம்? தண்ணி பிடிக்க விடாம என்ன சண்டை போடுற இதுவா? லட்சுமி, சும்மா இரு பார்த்துக்க, தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏன் வசந்தி, நீ தான் சண்டையை ஆரம்பிச்சா. நீ முதல்ல வாய மூடு. ஒழுங்கா பார்த்து பேச லட்சுமி. அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவா? பெரிய கலெக்டர், இவளை எழுத்து பேசக்கூடாது. வாயை தட்டி கையில இருந்துருவேன் பார்த்துக்க. லட்சுமி, ஏன் 4 முடி பேசிட்டு இருக்க இதுக்கு அவள் அடிக்கா? ஓவரா பேசினா எவ்வளோ நேரம் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதான் அடிச்சேன். இப்போ உனக்கு என்ன, நீனும் ஓவரா பேச போறியோ? என்னையே அடிக்க வேற இரு. சின்ன பொண்ணு, விடு என்ன கீழே. கலர் குருவி அடிக்கும்போது தெரியல அவ பாவனு. இப்ப பாரு நீ என்ன ஆகுறன்னு.